கேம் ஆனது போதும். நைட்டுக்கு என்ன சமையல்? பாட்டி என்ன சமைப்பாங்க நல்லா? தக்காளி சட்னி பண்றேன். ஆ நல்லா இருக்கா? காரம் இருந்தா அவங்க காரமா தான் கேட்பான். சரி. ம். ஆ. ஜானு ஜானு ஒரே ஒரு கிஸ் குடுறீ. சத்தம் போடாதீங்க பாட்டி கேட்க. அதெல்லாம் கேட்காது. ஆமா, சத்தம் போடாதீங்க, எனக்கு தூக்கம் வருது. இதை விடுங்க. எங்கடி போற? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. நான் வரேன். பாட்டி என்னாச்சு? ஜுரம் அடிக்குதுப்பா, என்னம்மா பண்ணுது? ஏய் நீ போய் மாத்திரை எதுனா சாப்பிட்டு எடுத்துட்டு வாடி. பாட்டி தூங்கிட்டாங்களா? ம். கொஞ்சம் வாங்களேன். என்ன? வாங்க சொல்றேன். என்னடி எதுக்கு கூப்பிடுற? வாங்க வாங்க என்ன மேட்டர் சொல்லு. உட்காருங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. சொல்லுமா. நேத்து பாட்டி நம்ம கூட இருந்த ஜாலியா இருந்ததுல, ம். நாமளே என் பாட்டி வச்சு பார்த்து கூடாது? ஏய் சூப்பர் டி. நானே இது உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். எங்க நீ எதனா சொல்லி திட்டி வந்துட்டு நான் எதுவும் கேட்கல. நான் எங்க போறேன்னு சொன்னேன், இனிமே இங்க தான் இருக்க போறேன். பத்தியா காது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. அப்பா கால் பண்றாரு. சொல்லிருங்க. சொல்லிடுறேன். ஹலோ சந்துரு, ஹலோ சொல்லுப்பா. மே 3ஆம் தேதி பாட்டியை பஸ் ஏற்றி விட்டுடுங்கப்பா பெரியப்பா வீட்டுக்கு. பா அதான்ப்பா. நாங்களே பாட்டியை வச்சு பாத்துக்கிறோம்ப்பா. பாட்டி இருந்தால் ஏதாவது சொல்லிக்கினே இருப்பாங்கப்பா, நான் தான் பா சொல்கிறேன். இல்லப்பா, நானும் ஜனனியை சேர்ந்து எடுத்த முடியுது. உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? ஏதாவது ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டுலாம்ல நம்ம. அவ்வளோ நல்லா இருந்தா நீங்களே போங்க. பாட்டி எல்லாம் அனுப்ப முடியாது. போனை வைங்க. பாட்டி ஓகே. ஓகே. நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதுவே நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இதில் சில பேர் ஓல்டேஜ் ஹோம்னு கூப்பிட்டு போய் சேர்க்குறீங்க. அங்கே அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்தாலும் நாம பார்த்துக்கிற மாதிரி வருமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.